So hey my loves, welcome back to Kani's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எங்கள் அர்ச்சனா 2 பேரும் சென்னைக்கு போகிறோம். ஸோ எங்கள் நாத்தனா வீட்டுக்காரு, அதாவது எங்கள் அண்ணன், நாங்கள் 3 பேரும் சென்னைக்கு போகிறோம். அதோட vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனோம். இன்றைக்கி ஃபுல் டே ஃப்ளைட்டில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். பிகாஸ் எங்களோட ஃப்ளைட் டிக்கெட் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு போர்ட்பிளேயர்லேருந்து கல்கத்தா போகிறோம். கல்கத்தாலேருந்து புவனேஸ்வர்லேருந்து சென்னை சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே தான் நாங்கள் சென்னை வந்தடைவோம். ஸோ அதுக்குள்ளே நடந்த ஃபுல் விலாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நான் வந்து என்னோடய ஹெட்ஃபோனை மறந்துட்டு வந்துட்டேன். இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா படம் சீரியல்லாம் டவுன்லோட் போட்டு வந்தேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஹெட்ஃபோன் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணனும் என்ன செஞ்சோம், ஏர்போர்ட்டுக்குள்ளேயே தேடணும் ஏதாச்சும் ஹெட்ஃபோன்ஸ் கிடைக்குமா, கடை இருக்குமான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. நாங்கள் அதை தேடி மேலே வரதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோடு வந்துட்டோம் நாங்கள் எல்லோரும் ஃப்ளைட்டுக்குள்ளே. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு கொஞ்சம் சேடாக இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு எப்போவுமே ஃப்ளைட் செட் ஆகாது. நான் கொஞ்சம் தூரம் ஏசியில் ஒரு பஸ்ஸில் போனால் கூட எனக்கு ரொம்ப வாமிட் வரும். ஆனால் என்னன்னே தெரில, இந்த பயணம் எனக்கு ரொம்ப சேஃபாகவும் சூப்பராகவும் இருக்குது. கல்கத்தா வந்துட்டோம். இதுதான் கல்கத்தா ஏர்போர்ட்டு. கல்கத்தாவில் இறங்க வேண்டியவங்களாம் இறங்கிட்டு திருப்பி புவனேஸ்வருக்கு போகிறவங்க கல்கத்தாலேருந்து ஏறினாங்க. இதுதான் புவனேஸ்வர் ஏர்போர்ட்டு. இங்கே தான் நாங்கள் லன்ச் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஃபுல் டேவும் ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி இருந்துச்சு. நினச்சிட்டே வந்தேன் எப்படா நம்ம ஃபுல் டே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் ரொம்ப சூப்பராக போச்சு. புவனேஸ்வர் ஏர்போர்ட்டில் நாங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் வேறு ஃப்ளைட்டு ஏறணும். ஏன்னா கல்கத்தா வரைக்கும் அதே ஃப்ளைட்டு தான் இருந்துச்சு. புவனேஸ்வர் வரைக்கும் சேம் ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணோம். புவனேஸ்வரில் இறங்கினதுக்கப்புறம் சென்னைக்கு வேறு ஃப்ளைட், ஆனால் சேம் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் தான். புவனேஸ்வரில் நல்லா மழை பெஞ்சிச்சு. புவனேஸ்வர்லேருந்து நாங்கள் சென்னைக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு நாங்கள் மட்டும் போகிறது இதுதான் ஃபஸ்ட் ட்ரிப்பு. சென்னை வந்தாச்சு. சிங்காரம் சென்னை பார்த்ததுக்கப்புறம் மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. வந்து அடைஞ்சிட்டோமே பண்ணி. ஆனால் ரொம்ப டயர்டாகிட்டோம். நல்லா தூங்கிட்டோம் கொஞ்சம் நேரம். ஹெட்ஃபோன்ஸ் இருந்திருந்தால் படம் பார்த்துட்டே வந்திருப்போம். அதுவும் இல்லை, போர் ஆச்சு. அதோட நல்லா தூங்கிட்டேன் நான். ஸோ இப்போ அங்கேருந்து வெளியில் போகணும். அதாவது நாங்கள் ராமநாதபுரத்துக்கு பஸ் ஏறுறதுக்காக போகிறோம். இங்கேருந்து ஒரு பஸ் கிடச்சிச்சு, கிளம்பாக்கம் பஸ் கிடச்சிச்சு. ஸோ பஸ் ஏறியாச்சு. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏர்போர்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு. தனித்தனி ரூம் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்குது, குழந்தைங்களுக்கு ஃபீடிங் ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோலாம் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு. சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, ஒருவேளை அங்கே இருக்கிறவங்களுக்கு அது தூரமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறனால நிறைய பேர் சொல்கிறாங்க சரியில்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இங்கே இருக்கும் போது. ஆனால் இப்போ நம்ம நேரடியாக போய் அந்த ஸ்பாட்டில் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. ரொம்ப அலைய தேவையில்லாத மாதிரி தோணுச்சு. அதாவது ஏர்போர்ட்டை விட்டு பஸ் ஏறுறோம், அங்கேயே பஸ்ஸு வருது ஏர்போர்ட்டில். மਤਲਬ நம்ம ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வெளியில் வந்தோன்னு நம்மளுக்கு கிளம்பாக்கம் போகிறதுக்கு பஸ்ஸு கிடச்சிச்சு. அங்கேருந்து பஸ் ஏறணும். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் போய் விட்டாங்க. பேட்ரி ஃப்ரீ சர்வீஸ் வண்டி இருந்துச்சு. அங்கேருந்து நம்மளை திருப்பி உள்ளே வர கொண்டுட்டு போய் பஸ் ஸ்டாண்ட் வர விடுறாங்க. அங்கேருந்து நம்ம பஸ் ஏறி நம்ம எந்த ஊருக்கு போகணுமோ அங்கே ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஈஸியாக தான் தெரிஞ்சிச்சு இந்த ட்ரிப்பு. மற்றவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.